கரெக்டாக முட்டிலே எடுத்துருச்சு. எப்போ ஏன்னா ஐயோ. ஹாய், திஸ் இஸ் blackbuddytamil. இன்றைக்கும் நம்ம வந்து ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து காலையிலே எழுந்திரிச்சு பார்த்தீங்களா, தொண்டை கூட கட்டியிருக்கு. காலையிலே எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லி வண்டியை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் ஒரு ப்ராப்ளம். ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. Cock, Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round, ripping Uzi, spitting loogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo ground. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce with a cutie. நம்மளோட வண்டியில் பேட்டரி வந்து லைட்டாக வந்து உட்காந்துருக்கும். அதாவது வந்து காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும், அப்படிலாம் வந்து உருட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை செகண்ட் கியரில் போட்டு வீலை சுற்றி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் ரன் ஆச்சுன்னா பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் ஆயிரும். பவர் ஆனதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு இதில் வந்து ஜஸ்ட் அப்படி ஊட்டிட்டு போய் வந்து விட்டாலே வந்து ஸ்டார்ட் ஆயிரும் செகண்ட் கியரில். ஸோ அதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த விஷயத்தை வந்து கவனித்தேன். என்னடா இது நமக்கு வந்து சோதனை, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இப்படி வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, பிளாக்படிக்கு என்ன ப்ராப்ளம், இதான் ப்ராப்ளம். பார்த்தீங்களா, டயர் கிழிஞ்சி டியூப் தெரியுது, பன்னு கிழிஞ்சி ஜவுமு வெளியே வந்துருச்சு. இதை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. கண்டிப்பாக டயர் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது ஏன் இவ்வளோ தூரம் இப்படி கிழிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. பட் நான் 2-3 விஷயங்களை யோசித்தேன். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மந்த்ஸாக வந்து இதை வந்து டச் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ டயரில் இருக்க ஏர்லாம் போயிட்டு இது வந்து அமுங்கி இருந்துச்சு. ஸோ அது மூலமாக இது டேமேஜ் ஆகிருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டும் வந்து இருக்குது. அண்ட் 2வது விஷயம், நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணேன் பார்த்தீங்களா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல நம்மளுடைய குடிகார நண்பர்கள் இருக்காங்களா, நம்மளோட மது பிரியர்கள் இருக்கா பார்த்தீங்களா. இந்த மது பிரியர்கள் வந்து குடிச்சிட்டு பாட்டில் வந்து உடச்சி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால கூட அந்த டயர் வந்து அந்த உடஞ்ச பாட்டிலில் ஏறி இது வந்து கட் ஆகிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டும் வந்து இருக்குது. சரிங்களா, நான் பார்த்து ஓட்டினேன். மேபி தெரியாமல் கூட வந்து ஒரு டைம் வந்து ஏறி இருக்கலாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் இதுக்கடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால கூட வந்து பிஞ்சிருக்கலாம். இல்லை ஆல்ரெடி டேமேஜாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. தூக்கி கீழே வைக்கும்போது ஏதாவது ரொம்ப ஷார்ப் எட்ஜஸில் வந்து வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் நான் லைட்டாக தான்டா ப்ராக்டிஸ் பண்ண நினச்சது ஒரு குத்தமா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த டயரை தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சேஞ்ச் பண்ணுவோம். எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி தெரில. ஃப்ரண்ட் வீல் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். டயர் சுத்தமாக போயிடுச்சு. மணி இப்போ கரெக்டாக வந்து 7:30 வந்து ஆகுது. ஸோ 7:30க்கு எந்த கடையும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் காற்றை கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படி போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடலாமான்னு சொல்லி யோசித்துட்ருக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல வெடிச்சிருச்சுன்னா அதுவும் ஒரு சின்ன யோசனையாக தான் இருக்குது. சரி, எதுக்கும் லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். காற்றை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ட்ரை ஆச்சு அப்படின்னா ஒரு 10 மணி போல் போயிட்டு டயர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடும். ஓகேவா? உள்ளே போயிடுச்சா? இன்னும் உள்ளே போக மாட்டேங்குது. இது என்னது, இந்த சைட்லலாம் பிஞ்சு இருக்குது, இதை பார்க்கலையே. சொச்சோ, டயர் சுத்தமாக போயிடுச்சு. இவனை ஒருத்தனம் பியான் ஆரன் அடிச்சுக்கிட்டு நான் ரொம்ப நாள் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா. அதனால ஏன் நான் ரொம்ப நாள் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா. அதனால் அந்த ஆரோ மார்க் பக்கத்தில் நான் போயிருக்கு பாருங்கள். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பாட்டில் வெட்டி இது வந்து போகலை. டயர் ஆல்ரெடி வந்து முக்கால்வாசி போயிடுச்சு. சரி, இருக்க வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். உள்ளே போயிடுச்சா, உள்ளே போகல இன்னும். ரைட், ஓகே, ஒரு வழியாக வந்து உள்ளே போயிடுச்சு. ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே போயிட்டு கடையில் போய் டயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட இடத்துக்கு வந்தாச்சு. பட் நான் நேற்று உள்ள சேஃப்டி மெஷரில் இன்றைக்கி என்ன கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃபுல் பூட் வந்து போடலை. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த பிரேக்கிங் அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பிரேக் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிகிறதே வந்து தெரிய மாட்டேங்குது அந்த பெரிய பூட்டில். அதனால தான் வந்து இது போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து சேஃப்டி இல்லை தான், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணணும். ரொம்ப வந்து கீழே விழுந்துடக்கூடாது.
கீழே விழாமல் ஸ்டண்ட்டு படிக்கவே முடியாது. ஒரு டைமாவது லைட்டாகவாச்சும் வந்து கீழே விழுவோம். பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ ஓவர் கம் பண்ணிடலாம். ஓகேவா, வாங்க ஆரம்பிச்சிடுவோம். நேற்றுக்கு இன்றைக்கி எவ்வளோ பரவாயில்ல. ஸ்டார்டிங்லேயே ஓரளவு நல்லா ஒரு க்ரிப்பு கிடச்ச மாதிரி இருக்குது. நேற்று நான் வந்து தூக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, மேலே தூக்கமே ஒரு பயமே இருந்துகிட்ருக்கும். ஸ்பீடாக தூக்கி போகிற மாதிரியே இருக்கும். பட் இன்றைக்கி வந்து அந்த தூக்குறதுலே ஒரு சின்ன ஒரு கேப் இருந்த மாதிரி இருக்குது. அதாவது தூக்கிட்டு ஓகே இந்த லெவலில் நான் மெயின்டைன் பண்ணுவோங்கிற அளவுக்கு வந்து மைண்ட் வந்து வருது. அதாவது இப்போது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்த மாதிரி இருக்கும். அடுத்த டைம் வந்து கொஞ்சம் அதில் அந்த ஃபாஸ்ட்டாக நடக்கிறதே ஒரு செகண்ட் வந்து யோசிக்க டைம் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து டைம் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஆஃப் கேமரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். சும்மா டைம்லெஸ் மட்டும் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, டுடே கோட்டா இன்றைக்கு உண்டான மதிப்பு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டிருக்கா. இது ஒன்று மட்டும் இல்லை, இருங்க காட்டுறேன். இதில் ஒரு மார்க்கு அண்ட் இதில் ஒரு மார்க்கு. வண்டி கரெக்டாக இங்கேருந்து அப் ஆகிடுச்சு. இதுலேருந்து அப்பாகி இப்படி விழுந்து துள்ளி இப்படி விழுந்து அப்புறம் ஒரு ஜம்ப் பண்ணி அதில் போய் நிற்குது இருக்குல்ல. ஸோ இது அண்ட் இந்த சைடும் பட்டிருக்குமே, குத்திருச்சு. ஓகே, நமக்கு என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னா, இதோ இந்த இடத்துல டேமேஜ் இருக்கா. ஸோ இதுதான் வந்து நமக்கு பட்ட அடி. காலுக்குள்ளே எதுவும் காந்தலை. இது இருந்ததுனால முட்டு தப்பிச்சிச்சு. இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் இப்போ தான் ஓரளவு அப்படியே ட்ராவல் ஆகுது. 6 லெவல் ஃபீலாக இருக்குது. அப்படியே ட்ராவல் ஆகுது பாருங்கள் நீங்களும். மீண்டும் ஒரு முறை வண்டியோடு சேர்ந்து உருண்டாச்சு. ஸோ இந்த டைம் வந்து லைட்டாக தான் அடிபட்டுச்சு. பட் பெட்ரோல் நல்லாவே சிந்திருச்சு இந்த இடத்துல. பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லாகவே பெட்ரோல் லைட்டாக சிந்திருச்சு. அண்ட் ஹேண்டில் பாரும் உள்ள மாற வந்துருச்சு. இந்த சுவிட்ச் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓ, 2ஆவது டைம் விழும்போது சரியாயிருச்சோ? ஆமாம், சரியாயிருச்சு. ஓகே, ஆனால் இது கொஞ்சம் உள்ள தள்ளி வந்திருக்குது. இந்த இடத்துல அடிபட்டுருக்குது. ஓ, அந்த 2 புள்ளி இருந்துச்சா? அந்த 2 புள்ளிக்கான காரணங்கள் இது தான். எங்கே இருந்துச்சுன்னு தெரிலையே. இது வந்து நம்ம இது கிராஷ் கார்டு அண்ட் இது வந்து ஹேண்டில் பார்னு நினைக்கிறேன், இல்லையோ? ஆனால் எப்படியோ விழுந்துருக்குது. ஒரு டைம் விழுந்தால் ஞாபகம் இருக்கும்.
ஒவ்வொரு ஆட்டியும் விழுந்தா எப்படி ஞாபகம் இருக்கும். நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். முடியல. ஆனால் பகலில் வந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குண்ணா. நேற்று வந்து மத்தியானம் வந்தேன், ரொம்ப வெயில். பகலில் இந்த டைம் தண்ணி தான் கொண்டு வந்துட்டேன் ரெடியாக. ஏன்னா எப்படின்னு தெரியும் டயர்டாகிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ நிழல் பார்த்து லைட்டாக உட்காந்துட்டு அவனுக்கும் வேணால் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஒயிட் டெவிலுக்கும் ரெஸ்ட்டு விட்டுட்டு அவன் தண்ணி குடிச்சிட்டு போம். பாம்பு கும்பு இருக்கக்கூடாத. இதாக இருக்குதியாப்பா? இல்லை. கரெக்டாக முட்டிலே எடுத்துருச்சு. எப்போ ஏடா வெளியாயோ. நல்ல வேலை கால் உள்ள மாட்டல. கால் உள்ள மாட்டிருந்தா அரோகதி தான். பெட்ரோல் வேறு சிந்திச்சு. ஏய், பெட்ரோல் வைக்கிற வேலையில் ஏன்டா நீ சிந்துற? எப்பா அந்த மூடியை மாற்றணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதை சிந்தி, இது ஃபுல்லாக சிந்திச்சு. இதை சேஞ்ச் பண்ணணும். அப்பா முடியல. விடக்கூடாது, விடவே கூடாது. மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும். ரத்தம் வந்துட்டா இல்லை, சிவப்பு கலரில் சாயம் தான் பிடிச்சிருக்கு. ரத்தம் இன்னும் வரல. இன்றைக்கி உள்ள கோட்டாவில் எது இதெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உள்ளங்கையில் இந்த இடத்துல வந்து பொத்துருச்சு. இருங்க காட்டுறேன், கேமரா பிடிச்சிட்டு. இதோ இந்த இடத்துல வந்து பொத்துருச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து பொத்துரும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கிளச்சை வந்து எப்போவுமே இப்படி பிடிப்போம். மோஸ்ட்லி இப்படி தான் வந்து பிடிப்போம், ஓகேங்களா. பட் ஸ்டண்ட்டில் வந்து இந்த ரெண்டு விரல் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதை டக்குன்னு விட்ட உடனே வந்து பாப்பா ஆகலாம். அப்போ வந்து ஹேண்டில் பார் வந்து சிக்கன் பிடிக்கணும். அதுக்கு இந்த ரெண்டு விரல் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துலையும் அண்ட் இந்த இடத்துலையும் வந்து நிறையா வந்து விழுது. இப்படி விட்ட உடனே வந்து ஒன்று அங்கே இழுக்கும் இல்லை இங்கே இழுக்கும். ஸோ ரெண்டு இடம் வந்து பயங்கரமாக வந்து வலிக்குது, காந்து. இந்த இடம் பொத்துருச்சு அண்ட் இந்த இடம் வந்து காந்துது. அதுக்கப்புறம் முட்டில் லைட்டாக வலிக்குது. உள்ளே வெளியே என்ன பெயிண்ட்லாம் என்ன ஒட்டி இருக்குது, அந்த சிவப்பு கலர் அந்த கிராஷ் கார்டில் உள்ள பெயிண்ட்டு. முட்டில் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் வலிச்சிட்டு தான் இருக்குது. எனக்கு வீங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வாடா, நீ வேறு ஏன்டா சோதிக்கிற? ஒத்த கேமரா வேறு வச்சுருக்கிறேன். இதுவும் வந்து அந்த பெயிண்ட்டு தான், ரெட் கலரில் இருக்குல்ல, ரத்தம் இல்லை, பெயிண்ட்டு. இல்லை, நல்ல வேலை, எதுவும் அடிபடலை, எதுவும் சராய்ப்பு எதுவும் இல்லை. பட் இந்த இடத்துல லைட்டாக வலிக்குது. இந்த இடத்துல ஒரு இடிச்சிச்சு. அது கீழே இறங்கினதுக்கப்புறம் இதில் இடிச்சிச்சு.
அண்ட் ஷூலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே அடிபட்டுருக்கு. நீங்கள் செப்பல் போட்டுலாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அடிபட்டுருக்குதா, ஃபுல்லாக அடி தான். அண்ட் இந்த கால்லையும் பாருங்கள், இந்த கால்லையும் ஃபுல்லாக அடிபட்டுருக்கா. சிவப்பு கலர் வெள்ளை கலர்லாம் மாறி மாறி இருக்குதா, இது எல்லாமே வந்து அடி தான். ஓகேவா. அண்டு க்ளவுஸில் இந்த கையில் அடிபட்டுருந்துச்சு உள்ள. அதனால் ஐயோ டேய் நீ ஒரு சைடில் நில்லு, நீ ஏல நில்லாமல் ஒரு இடத்துல ஏம்லா அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கா. ஸோ இவ்வளோ கியர்ஸ் போட்டுமே நமக்கு வந்து உள்ளே வந்து லைட்டாக வந்து இன்ஜுரி வந்து ஆகுது. ஸோ கியர்ஸ் இல்லாமல் தயவு செஞ்சு வந்து ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணாதீங்க. நானும் வந்து கியர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஷூ நான் எதுக்கு வந்து இக்னோர் பண்ணேன் அப்படின்னா, என்னால் அந்த பிரேக்கிங் கண்ட்ரோல் வந்து எனக்கு சரியாக தெரில அப்படி தான் இக்னோர் பண்ணேன். அப்படியுமே நான் வந்து நார்மல் ஷூஸ் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ஃபுல் கியரோடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வந்து ஆளே இல்லாத இடமா பார்த்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவை டயர் வாங்கிட்டு முடிச்சுக்கலாமோ? சரி டயர் வாங்க போவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அனைவரும் இதை வச்சு ஒப்பேற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாட்டு கிடக்குது, ஒன்றும் இது வரைக்கும் வெடிக்கலை. வெடிச்சதுக்கப்புறம் மாற்றிக்கிடுவோமே. ஓகேவா. ஸோ வெடிச்சதுக்கப்புறம் மாற்றிக்கிடுவோம். அதே மாதிரி ஸ்டண்ட் பண்ணும்போது கீழே விழும்போது வெடிச்சுன்னா சரி ஓகே, நீங்களே கமெண்ட் பண்ணுங்களேன். இப்போவே மாற்றலாமா இல்லைனா அது ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் மாற்றலாமான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே நன்றி நண்பா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச். பபாய். லவ் யூ ஆல்.